உங்களுக்கு நம்ம ஏன் வெங்காயம் வெட்டும் போது அழுகுறோம்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வேடிக்கையான கதை இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அழகான நகரத்துல 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். உங்களுக்கு தெரியுமா அவங்க யாருன்னு? முதல்ல தக்காளி, இன்னொருத்தர் ஐஸ்கிரீம், மூன்றாவதாய் வெங்காயம். அங்க குளிர்காலம் வந்துச்சு. 3 நண்பர்களும் ஒன்னா விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். எங்க போனாலும் ஒன்னா சந்தோஷமா தான் போவாங்க. மெதுவா பருவங்கள் மாற தொடங்குச்சு. கடைசியா இது கோடைக்காலம். ஒரு நாள் 3 பேரும் பார்க்குக்கு போய் ஒன்னா விளையாட நினைச்சாங்க. உங்க எல்லாருக்கும் கோடை காலத்துல காலநிலை எப்படி இருக்கும்னு தெரியும்ல? ஆமா, ரொம்ப சூடாதான் இருக்கும். இப்போ இத பத்தி ஐஸ்கிரீமுக்கு சுத்தமா தெரியாது. அப்போ அது தான் நண்பர்களோட விளையாட வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் தன்னுடைய உடல் உருகிறத உணர்ந்துச்சு. தன்னுடைய நண்பருடைய நிலைமைய பார்த்து தக்காளியும் வெங்காயமும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னாங்க. ரொம்ப விரைவா ஐஸ்கிரீம் மொத்தமா உருகி போனது. மத்த 2 பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு சின்ன பையன் ஒரு பால் வச்சு விளையாடி கொண்டு இருந்தான். அந்த பையனுக்கு தக்காளியும் வெங்காயமும் தான் வழியில வர்றத கவனிக்கல. தெரியாம பால ரொம்ப வேகமா வீசு. வெங்காயம் அந்த பால தடுக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால முடியல. அவ்வளவுதான், பால் வேகமா வந்து தக்காளி தலையில கடினமா பட்டு தக்காளி கீழே விழுந்துச்சு. அந்த ராத்திரி வெங்காயம் தன்னுடைய 2 நண்பர்களை நினைச்சு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஒண்ணுமே சாப்பிடல. அது கடவுள் கிட்ட கேட்டுச்சா, ஓ கடவுளே, என்னுடைய சிறந்த நண்பர்கள் இப்ப என் கூட இல்ல. நான் இப்போ இங்க தனியா அவங்களுக்காக அழுதுகிட்டே இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா எனக்காக அழுக யாருமே இல்ல அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப வெங்காயம் வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வர்றத பார்த்துச்சு. அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு குரல் வந்து சொன்னதான், வெங்காயமே கவலைப்படாத, உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் அழுவாங்க. அப்படியே வெங்காயத்துக்கு இந்த வரத்தை கொடுத்துட்டு அந்த குரல் போயிடுச்சு. இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பாய் குட்டீஸ்.